கைஸ் இப்போ நம்ம எல்லாம் முடிஞ்சு தைப்பே மெயின் ஸ்டேஷனுக்கே வந்தாச்சு. திருப்பியும் இங்கே வர்றதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 மினிட்ஸ் எடுத்துச்சு. $30 வெட்டிடுச்சு. ஏறும்போது ஒரு 15 வெட்டிச்சா, திருப்பி இறங்கும்போது இன்னொரு 15 வெட்டிடுச்சு. ஸோ 40 நிமிஷத்துக்கு $30. எதுக்கு இப்போ என்ன அப்படி தள்ளுற? ஏன்னு சொல்ல, இப்ப சொல்லு. நீ சாப்பிட வேகமா போறேன், நீயும் வேகமாவே வர. நீ தனியா வா, என் பூச்சை காட்டாதுன்னு சொல்ற. உனக்கு புரிய மாட்டுதா? நான் காட்டுவேன். இன்னும் வேகமா வர, அப்புறம் இன்னும் என்ன? ஓடுடா, ஓடு ஓடு, நல்லா ஓடு. ஒரே பிரச்சனையா இருக்கு. இதுதான் இப்போ தைவான் மெயின் ஸ்டேஷன். நம்ம நடந்து இப்போ வந்து எங்க போறோம்? சாப்பிட போறோம். இங்க ஹலால் கடை ஒன்று கடை இருக்கான். இப்ப வைக்க கண்டுபிடிச்சிருக்கே ஒரு புதுசா ஒரு ஹலால் கடை. சோ இப்ப என்னன்னு பாருங்க. சாரி கைஸ், ஏதோ ஒரு நாத்தம் அடிச்சு. அதான் இன்னும் அடிக்குது. பெரும்பாலும் நான் இந்த மாதிரி நாத்தத்தெல்லாம் இங்க பார்த்தது இல்லை. திடீர்னு இங்க பாருங்க, தைவான் இப்படித்தான் இருக்கு. இல்ல அங்க நிறைய போர்டு இருக்கும். ஸோ இப்போ மணி எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காலையிலே நம்மளோட பயணத்தை 10 மணிக்கு ஆரம்பிச்சோம். 2 முக்கியமான இடத்த போய் பார்த்தோம். பார்த்துட்டு இப்போ மணி வந்து 3:46. ஐயோ குளிருது. ஐயோ ஆமா காய்ஸ், இது மட்டும் யானே தெரியல. நான் வெயிலுன்னு நினைச்சு வந்தேன். நல்ல வேலை இந்த மாதிரி ஜாக்கெட் சச்சு கொஞ்சம் எடுத்துட்டு வந்தோம். இதை தாண்டி வெயில் அடிக்கும்னு சொல்லிட்டு கட்ட சட்டையை எடுத்துட்டு வந்தோம்னா அவ்வளவுதான். பயங்கரமா கட்டுறாங்க. ஏதோ ஒரு பில்டிங் கட்டுறாங்க, நல்லா இரும்புலயே கட்டுறாங்க. ஏய் பட் பாரு அவர் ஒரு போட்டோ ஷூட் பண்றாரு. பெட் சார். ஐயோ என்ன இப்படி காத்துட்டு காதுல வலிக்குது. இதுல வேற காஷ்மீர் போயிட்டு வந்தவனே அந்த காதுக்கு போறது கிளப் எல்லாம் தேவைப்படல தூக்கி வீச்சு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி வீச்சுட்டு எல்லாத்தையும் தூக்கி வீசுறானே. இப்போ வந்து குளிருதுன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா ரீசன் இருந்துச்சு அது தூக்கி வீசுறதுக்கு. ஏன்னா அங்கங்க கொஞ்சம் கிழிஞ்சு போச்சு, அதனால தூக்கி வீசிட்டோம். இப்ப என்னன்னா இப்படி குளிருது, அதுவும் சட்டை போட்டிருக்கனால உள்ள குளிர்ல. இந்த கை, மூக்கு, வாய் எல்லாம் குளிருது. அதுவும் இங்க இருக்கிறவங்க எல்லாம் பாருங்க எவ்வளவு பெரிய பெரிய ஜாக்கெட் போட்டிருக்காங்கன்னு. நாங்க மட்டும் தான் இப்படி ஷர்ட்ல போட்டுருவோம். அவங்களாம் அப்படி பெருசா இருக்கு அவங்க ஜாக்கெட்ல பாருங்க. அப்ப எவ்வளவு குளிருதுன்னு பாத்துக்கோங்களேன். ஸோ இப்போ நடந்து போய்கிட்டு இருக்கோம். லஞ்ச் எத்தனை மணிக்கு சாப்பிட்றோம் பார்த்தீங்கன்னா 3:46. 3:47 ஆச்சு. இன்னும் கடையை தேடிக்கிட்டு தான் இருக்கும், சாப்பிடல. ஆனா இன்னைக்கு வெதர் வந்து கூகுள் கரெக்டா சொல்லியிருக்கு மழை வரலன்னு சொல்லிட்டு. அதை நம்பினதுனால இன்னைக்கு நாங்க போய் ஒரு நல்ல இடத்த பார்த்துட்டு வந்தோம். மழை வராமலே இப்படி குளிருது. அப்ப ஒரு 3 நாளா மழையில தான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம் எப்படி குளிர்ந்து இருக்கும். ஏதோ தைப்பே டிராவல் பிளாசா கீழே அண்டர் கிரவுண்ட் சொன்னேன் தானே கைஸ். இங்க நிறைய அண்டர் கிரவுண்ட் இருக்கு. இதுல போனா அதுல வெளியாகணும், அதுல போனா இதுல வெளியாகணும். நடந்து போய்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் இருங்க, வாயில கைஸ். நம்ம இன்னைக்கு இங்க ஒரு மலாய்க்கார கடை கண்டுபிடிச்சிருக்கோம். இந்தோனேஷியா கடை செம்ம டேஸ்டா இருக்கு. ஸோ நம்ம இதுவும் நாசி கோரிங்கும் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஒரு லெமன் ஜூஸ். இதெல்லாமே சேர்த்து $310 வந்துருக்கு. ஸோ மலேசியா காசுக்கு 13 ஒரு 39 நினைக்கிறேன். பட் ஆனா நீங்க இதுமே சாப்பாடு தேடுறதே கஷ்டம். ஆனா நாங்க அப்படி இப்படின்னு இது தேடிட்டோம். இது வந்து தைப்பே மெயின் ஸ்டேஷன் இருக்குல்ல, மெயின் ஸ்டேஷன்ல கீழே தைப்பே சிட்டி மால்னு இந்த ஏரியா ஃபுல்லாவே எல்லாமே இந்தோனேஷியா சாப்பாடு கடை தான் இருக்கு.
ஸோ மலேசியாலேருந்து யாராக இருந்தாலும் கவலைப்படாமல் இங்கே வந்தீங்கன்னா நல்லா சாப்பிட்லாம். டேஸ்ட்டும் நல்லா இருக்கு. காய்ஸ், இதுதான் நம்ம சாப்பிட்ட கடை, ரெண்டாங் ஹவுஸ். இந்த வருஷம் ஃபுல்லாக இந்தமாரி நிறையா மல்லிகை கடை இருக்கு. ஆமாம், நாங்களே ஷாக். ஆனால் வயிறு நிறைய சாப்பிட்டோம், நல்லா சாப்பிட்டோம். ஆனால் நாசி கோரிங் வந்து கொஞ்சம் அவ்வளோ டேஸ்ட்டாக இல்லை. சாப்பாடு நல்லா இருந்துச்சு, அதனால தான் உங்களுக்கு காட்டல. ஆனால் சாப்பாடு நல்லா இருந்துச்சு. அப்புறம் லெமன் ஜூஸ் வந்து ரொம்ப பியூராக இருந்துச்சு, கொஞ்சம் குடிக்க கஷ்டமாக இருந்துச்சு. மற்றபடி சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. ஸோ நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன். இப்போ இன்னொரு 10-11 நாள் இருக்கு, 13 நாள் இருக்கு போல. ஒரு வேளை சாப்பாடு மட்டும் இங்கே வந்து சாப்பிடலாம். இதோ இந்தமாரி நிறைய கடை இருக்கா, இந்தமாரி எல்லா கடையிலும் ஒரு நாள் ட்ரை பண்ணுவோம். மெனு பார்த்துக்கிட்டா இப்போ வந்த வழியிலே வெளியாயிட்டு அப்படியே போகலாம். ஐயோ குளிருது கைஸ். இந்த ஸ்ட்ரீட் பாருங்களேன் எப்படி அழகா இருக்குன்னு. ஜஸ்ட் ஒன் குறுக்கு சந்து. ஆமா, இது ஒரு குறுக்கு சந்து. ஆனா இந்த குறுக்கு சந்து கூட எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன். அந்த வகையில மக்காவும் தைவானே செம்ம சுத்தமா வச்சிருக்காங்க. இதோ இந்த கிரேக்கெல்லாம் விட்டுருக்கேன், இதெல்லாம் அந்த விட்ட கிரேக். இப்பதான் எனக்கு புரியுது ஒடா. இந்த ஊரு தான் இப்ப நான் புரிஞ்சுக்கிறேன். இத்தனை நாள் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அது எல்லாமே வந்து சும்மா விட்டுருக்குன்னு, சும்மா காலை வைக்கலான்னு. இல்ல, அது ஆடி பிரிஞ்சு தனியா போயிருக்கு. நீங்க பாருங்க, இது ஃபுல்லா அப்படியே சுத்தி பார்க்குற இடம். ஜாமெல்லாம் விற்பாங்க, நம்ம வாங்கிக்கலாம். எந்த சைடு? நான் தான் தப்பா கூட்டிட்டு போறேன்னா இதுக்குள்ளியா? அப்புறம் நான் தான் சொன்னேன், இங்க அது குண்டு விளாடுறது ரொம்ப பிடிக்கும் போல உங்களுக்கு. நீங்க பாருங்க என்னெல்லாம் இருக்குன்னு. அந்த இந்த மாரி கிச்சனு, இந்த கிச்சனு. அப்புறம் வேற என்ன இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு நீங்க பாருங்க. முட்டை. ஜெஸ்மினா, ஜெஸ்மினா அங்க பாரு, உனக்கு வாரொட்டி. இது எடுக்கலாமா? ஒன்று எடுத்து போய் கொடுப்போம். அப்புறம் இங்க பாருங்க இது. அப்புறம் இந்த மாதிரி ப்ளம் மிட்டாய். இங்க பாருங்க செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இது அப்புறம் இங்க பாருங்க இந்த மாதிரி ஒரு கீ செயின். அப்புறம் இங்க பாருங்க சுஷி மாதிரி ஒரு கீ செயின். இதெல்லாம் மாட்டிக்கும். அப்புறம் இங்க பாருங்க மேகி, கப் நூடுல்ஸ், டிஷ்யூ பாக்ஸ். அப்புறம் வேற என்ன இருக்கு? எவ்வளவு யூனிக்கா இருக்கு. இந்த குண்டு ஒண்ணு விளாடலாம் நம்மளும். காசு கொடு. ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னா நம்மளும் ஒன்று விளாடுவோம். சரி, அப்புறம் விளாடுவோமா? காசு கொடுப்பியாமா? நம்ம ராத்திரி வந்து அந்த குண்டு விளாடலாம். இல்லை, நீங்க என்ன இல்லை சொல்றது? நீங்க பாருங்க பேக், ஃபீட் பேக். இங்க எல்லாம் பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. ஆனா ரொம்ப விலை குறவுன்னு சொல்லிட முடியாது. கொஞ்சம் அப்படி இப்படின்னு கணக்கு பண்ணி பார்த்தா, கூட்டி கழிச்சு பார்த்தா விலையாதான் இருக்கு கொஞ்சம் லைட்டா. பட் ஆனா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் நம்ம இடத்துல தேட முடியாதுல்ல. இப்ப அந்த சாண்ட்விச் பிரெட்லாம் தேட முடியுமா? எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. என் தங்கச்சி ஜெஸ்மினுக்கு வந்து சாண்ட்விச்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால டீசெண்டா சொல்றீங்களா? கார்டினியர் ரொட்டினா ரொம்ப பிடிக்கும் ஜெஸ்மினுக்கு. நம்ம ஏதோ தப்பான ரோட்ல போயிட்டு இருக்கோம். கூட்டிட்டு போய் சரியான ரோட்ல காலு வலிக்குது எனக்கு. இது இப்ப மணி 6 போகுது. இவங்களோட நைட் மார்க்கெட் வந்து 6 மணிக்கு திறக்கும். குட்டி குட்டி கடைலாம் திறக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஆனா நம்ம சுத்திட்டு வர்றதுக்கே மணி பாருங்க எத்தனை 4:48. இதுல போயிட்டு நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம்னு வேற பெருசா பேசிட்டு இருந்தோம். போய் அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் திருப்பி நைட்டு வரலான்னு. நடந்து போறதுக்கு. ஆமா, கரெக்டான ஒரு ரோட்ல போனாலும் பரவாயில்ல. இப்படி தேடி தேடி போனா எப்படி எப்போ போய் சேருது? ஆனா இவங்க இப்பயே திறக்க ஆரம்பிச்சாங்க இந்த கடைலாம். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அப்புறமேல ராத்திரி வரலாம். நீங்க பாருங்க சூப்பர்மேன் கடை, சூப்பர்மேன் கதவு.
இப்பயாச்சும் கரெக்டா போறோமாமா? ஒலி வந்தது. இது வந்து முறுக்கு கடை. ஐயோ ஆண்டி காட்ட விடாம போய்க்கிட்டு தள்ளு. நானே தெரியல பயங்கரமா. நம்ம ஹாஸ்டல் கூட இந்த மாதிரி ஒரு சந்துல தான் இருக்கு. பழங்கள் என்ன பழங்கள். கைஸ் இங்க பாத்தீங்களா, இதான் நம்ம ஹோட்டல். இப்படி உள்ளுக்கு போகணும். இப்போ வந்து நான் உங்களுக்கு ஹோட்டல் டூர் காட்டுறேன். ரொம்ப மெல்லுமா தான் பேசுவேன், ஏன்னா இது வந்து ஹாஸ்டல், ஹோட்டல் கிடையாது. நீங்க போய் முள்ளு கட்டிங்கன்னா தப்பாங்க. எங்க போய் காட்டணும்? எக்ஸ்கூஸ் மீ. தர அதுவே திறக்கும். இது ஆட்டோமேட்டிக். ஓ இதெல்லாம் வச்சிருக்காங்க போறதுக்கு. இந்த இடம் இப்படி இருக்கு. இதோ நம்ம பேக் இப்போ எடுத்துட்டு தான் போகணும். அப்புறம் நம்மளே ஏதாச்சும் ஓடிவோம். After 9:30 p.m., this door will lock up. So use your card to tap the machine and you can open the door. And this machine is beside the mailbox. Okay. And no eating or drinking in the room. If you need it, please go to our common area and kitchen. Have free coffee and free tea, open for 24 hours. Okay. If you need Wi-Fi, password is here. Okay, and you will have your own locker in your room. Locker number same with your bed number 12. Okay. And use your card to unlock the locker. Okay. Do you need slipper? Okay. Have your card. அப்புறமேல நம்ம காட்டை வந்து இங்கே தான் டேப் பண்ணுமா கைஸ், அப்போ தான் கவுத்து இருக்கும். Let's go this way. பேக்கு நீங்க கூட ஓ இங்கே லிஃப்ட் எல்லாம் இருக்கு கைஸ். மற்ற இடத்துலலாம் இதுதான் இருக்கும், ஸ்டேர்ஸ் தான் The இருக்கும். common area, which floor? Downstairs. downstairs. You can get elevator. Okay. Some hotel நம்மளுது. So before you press the button, use your card to tap here. And press 5 yes. 5வது படி தட்டிக்கிறேன். நல்லா இருக்கு இந்த ஹோட்டல். பார்ப்போம், இது நல்லா இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் நம்ம இங்கே தான் வரப்போகிறோம். ஒரு அவள்லாம் நிற்க முடியுமா? 5க்கு வந்துடும். திறப்பது Here is your number 12. Okay. And your locker is here. And card up here. And toilet bathroom is there. So ரூம் டோர் கட்டுறேன் கைஸ். இதுதான் நம்மளோட லாக்கர். ஒவ்வொரு பெட்டுக்கும் ஒரு லாக்கர் கொடுப்பாங்க. நம்ம 12ஆம் நம்பராக நம்மளுக்கு ஒரு லாக்கரு. அப்புறம் நம்மளோட பெட் இதுதான். நல்லா பெருசாக இருக்குது, தாராளமாக படுக்கலாம். 2 பிளாங்கெட் கொடுத்துருக்காங்க, 2 தலகாணி இருக்கு, ஹேங்கர் கொடுத்துருக்காங்க. பல்லு வைக்கிறதுக்கு ஹேர் ட்ரையர். அப்புறம் பாத்ரூம், முக்கியமாக தண்ணி இருக்கு, சுத்தமாக இருக்கு. ஷவர் இங்கே இருக்க நானே.
அப்புறம் மேலே போய் காமன் லாக்கரை காட்டலாம். காமன் லாக்கரா, காமன் ஸ்பேஸ் போய் காட்டலாம். ஓகே. ரொம்ப கீழே இருக்கு. இப்போ சப்பாத்தி கழட்டிடும். பசிச்சிவா என்னத்தை காட்டு காட்டா. இங்கே வந்து வித்தியாசமாக இருக்குது. காட்டு போட்டதான் லைட் திறக்கும் போல. லைட்டே இவ்வளோதான். சாத்த போகிறோன்னா இப்படி சாத்திக்கணும். நல்லா இருக்கு. நம்மளோட ரூமில் கிட்டத்தட்ட ஒரு 12 பெட் இருக்கு. இதான் நம்ம டபுள் பெட். ஓகே, நாங்கள் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க போகிறோம். அப்புறமேல திருப்பியும் வெளியே போகும்போது வீடியோ எடுக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். இதுதான் இவங்களோட காமன் ஏரியா. கிளாஸு காலேஜ். இங்கே ஃப்ரீ டீலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கடைக்கு குடிச்சிக்கலாம். கைஸ், இவங்ககிட்ட நம்ம ஸ்லிப்பர் வந்து கேட்டோம்னா கொடுப்பாங்க. இப்படி ஏன்னா அப்புறமே நம்ம பாத்ரூம் போகிறதுக்கெல்லாம் கஷ்டமாக இருக்கும்ல. ஸ்லிப்பர் இருந்துச்சுன்னா ஈஸி. அதனால ஸ்லிப்பர் இப்படி. கைஸ், ஆஹா அப்படி இல்லை. அப்புறம் சாத்தி தரணும். எப்படி தரேன்? காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ராத்திரி ஆயிடுச்சு. நம்ம வந்து அப்படியே நைட் வாக் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இறங்கி வந்துட்டு இருக்கோம். அதுக்குள்ளே இந்த சப்பாத்தி கயிறு பாருங்க. ஐயோ கடவுளே, இதுக்கு நேரம் கட்ட நேரத்துலேயே இதுக்கு எப்படி நம்ம ஏரியாவில் சத்தமே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நாங்கள் எங்கே போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோன்னா டெக்கோல்கான். அங்கே போயிட்டு குளிருது, அதனால இப்படி சூடுக்கு ஏதாச்சும் கிடைக்குமான்னு போய் பார்ப்போம். உடம்பு சூடாக்குறதுக்கு ஏதாச்சும் வச்சிருக்காங்களான்னு. பொண்ண குளிருது. இந்த ரூம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எவ்வளோ பே பண்ணோம்னா 90 ரிங்கிட் பே பண்ணோம். பட் ஆனால் இந்த ரூம் எனக்கு நேற்று உள்ள ரூம் விட இது சுமாராக தான் இருக்கு. பெட்டெல்லாம் கம்பேர் பண்ணால் நேற்று உள்ளது இன்னும் பெஸ்ட்டாக இருந்துச்சு. பெட்டு, தலைகணி எல்லாமே செம்மையாக கொடுத்துருந்தாங்க. இது கம்மி மாதிரி இருக்கு. அதனால அவளையும் பிடிக்கல. கிளீனா இருக்கு, நல்ல இடம் இருக்கு, சுத்தமா தான் இருக்கு. நல்ல இடம் தான். ஆனா கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எங்களுக்கு அது இன்னும் பிடிச்சிருந்துச்சு. நாளைக்கு திருப்பி அங்கேயே போறது நினைச்சு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஒரு 6 நாளைக்கு மட்டும் தானா, அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு ஹோட்டலுக்கு போனோம். இன்னும் நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 14 நாள் இருக்கு தைவான்ல. ஸோ நல்லா போய் சுற்றி பார்க்கலாம். இன்னும் நிறைய இருக்கு பார்க்கறதுக்கு. இந்த இடம் பாருங்களேன், அமைதியாக இருக்கு. அப்படி இந்த இடம் மட்டும் இல்லை, தைவானும் சரி மக்காவும் சரி அப்படியே காமா அமைதியாகவே இருக்காங்க. ஆர்ப்பாட்டம் இல்லாம. ஆமாம்,
ஸோ இப்போ அப்படியே நாங்கள் நடந்து போய்கிட்டு இருக்கோம். ரோடு தாண்டி அந்த சைட் போகணும். ஒரு 10 மணிக்குள்ள திருப்பி ரிட்டர்ன் ஆயிட்டா சூப்பர். என்ன சொல்றமா? மணி எத்தனைப்பா? இப்போ மணி 7:30. வா, ஐயோ மூஞ்சில அடிக்குதுடா. ஆமா காத்து. இது எப்படி ஜெனி நம்ம தடுக்கிறது? மூஞ்சிக்கு என்ன கைஸ் போட முடியும்? காத்து பொண்ணு காத்து அடிக்குது, செம்ம குளிருது. மாஸ்க் போட்டு தான் சுத்தணும் போல. காலையில வந்து 17 செல்சியஸா, இப்ப எத்தனை செல்சியஸோ தெரியல. இப்போ இறங்கியிருக்கோம் திருப்பி. வா, ஐயோ 16. இப்போ வந்து 16 செல்சியஸ் இங்க. வாங்க தாண்டு. ஏம்மா கீழே விழுந்துட்டேன். நாங்க இன்னைக்கு டின்னரே சாப்பிடல, சாப்பிட்ட லஞ்சே வயிறு ஃபுல்லா இருக்கு. பாப்போம் இப்ப கொஞ்ச நேரம் நடக்கிறதுல சரிஞ்சு போய் பசிக்குதானே. அப்படி இல்லையா? சரி எப்படி சொல்லுவாங்க அது? அது கரைச்சி தெரிஞ்சிருப்பா. ஓ கரைஞ்சியா? சரிடும் தெரியலையே, என்ன வருதோ அதான் சொல்ல முடியும். உனக்கு தெரிஞ்ச நீ சொல்லி கூட. கரைஞ்சி போய் பசிக்குதான்னு பாப்போம். இதோ வந்துட்டோம். நம்ம தேடுற திங்ஸ் கிடைச்சிச்சுன்னா சூப்பர். ஆனா எவ்வளவு விலை போட்டு வச்சிருப்பாங்கன்னு தெரியல. கேஷ் பேமெண்ட் நாட் அவைலபிளா? ஈஸி கட்டல கட்டலாமா? சரி போங்க, மாசம் கட்டலாம். ஏய் முடியாது, நான் கட்ட மாட்டேன். நாளைக்கு வேணா ஈஸி கட்டலாம் பண்ணிட்டு வந்து கட்டு. மாஸ்டர் கட்டு கீழே போதா? அப்பெல்லாம் விட்டுற முடியாது. சரி சரி பாருங்க இருக்காது. பாத்தீங்களா கைஸ், கேஷ் அவைலபிள் இல்லையா? எங்களுக்கு வேற இங்க வாய்ஸ் கட் வேலை செய்யல. தைவானுக்கு மட்டும் வாய்ஸ் கட் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியல. ஸோ அதனால நம்மளோட காட்டில் தான் கட்டணும். நம்மளோட காட்டில் கட்டணும்னா எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்சேஞ்ச் ரேட் போடும். ஸோ அதெல்லாம் பண்ண முடியாது. கேஷ் தான் பாய்ச்சோம் இந்த இடத்துல ஃபுல்லா. என்னம்மா தெரியல, என்னம்மா 1000 போட்டிருக்கி இல்லையா? அவள்தான் தேடி முடிச்சிச்சு, ஒரு ரவுண்டே அடிச்சிச்சு. கேஸ் இந்த டெக்கால் தந்து இங்கதான் இருக்கு. இப்படி வந்து எக்ஸிலேட்டர் என்னன்னா மேலே போயிடலாம். அப்படி நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து நேரம் நடந்து வரணும் ஃபுல்லா. இப்போ வந்து நம்ம வந்துட்டு அப்படியே இறங்கி கீழே எல்லாத்தையும் கூப்பிடுறோம். ஏன்னா டெக்காலத்தில் நம்ம எதிர்பார்த்த திங்ஸ் இல்லை, அதனால சீசன் இல்லையா காண்டாவுது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ண போறோம், இங்க இன்னொரு நைட் மார்க்கெட் இருக்கான், போய் அதை போய் பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கோம். போய் பார்ப்போம். சீசன் இல்ல, ஆனா குளூர் மட்டும் இன்னும் நிக்கல. ஏற்கனவே எல்லாம் ரொம்ப வாங்கி வச்சிருப்பாங்க போல. அம்மா இங்க எக்ஸிலேட்டர் இருக்கு, இதுல ஏறிடுவோம். அப்புறமேல மறந்துடாது, இந்த இடத்த மட்டும் மறந்துடாது. மறந்துடாதே மறந்துடாதே. காட்டு அடிச்சுட்டு காட்டு பாக்கெட்ல வை. ஒன்னு 9 5 3 5. ஆனா இப்ப காசு வெட்டுவில்ல. அப்புறமா இறங்கும்போது விட்டுருந்தல. சரி எங்க போனோம்? கிரீன்கா டேடா டவர் 65. இந்த ஸ்டேஷன் வந்து 65 போகணும். நம்ம 6 வெளியானா கரெக்டா இருக்கும். சரிங்க சரிங்க. அப்பதான் எக்ஸிலேட்டர் கிடைக்கும்.
3 நிமிஷம் நடக்கிறதுனா எங்க இருந்து ப்ளூ லைன்ல அந்த ப்ளூ லைன்ல இருந்து நடக்குது அந்த டெம்பிளுக்கு. ஓகே. அந்த டெம்பிள் பக்கத்துல இருக்க அடுத்த ஸ்ட்ரீட்ல நைட் வாக். ஓகே. அதே நீங்க இப்ப பச்சை லைன்ல இப்போ எத்தனாவது இந்த சைடா அந்த சைடா? இப்போ நம்ம ட்ரெயின் வந்துக்கிட்டு இருக்கு. அங்க போட்டிருக்கு. இது ஏறிட்டு வந்துருச்சு. வா நில்லு. ஒரு ஸ்டேஷன் தானே. இப்போ ட்ரெயின் ஏறிட்டோம் கைஸ். பார்த்தாங்க. இருபது வெட்டுச்சு. இப்போ நம்ம கிட்ட இருந்து 20 வெட்டிடுச்சு. இப்போ நம்ம நாளைக்கு டிராவல் பண்ணும்போது திருப்பி டாப் அப் பரவாயில்ல ஏறிடலாம். அது சொல்ற பதிலே போயிடும். எத்தனை படிடா ஏறுது எப்போ? படி ஏறணும் இறங்கணும். இங்க பாரு. எதுக்கு சும்மா எக்ஸசைஸ். ஆமா. So, வந்துட்டோம். இப்ப நடக்கணும். 18 நிமிஷம் நடக்கணுமா கைஸ்? இத தைப்பே ரெயின்போ ஸ்ட்ரீட். இங்க பாருங்க. அங்க தைப்பேன்னு எழுதிருக்கும். இப்படிதான் ஒரு ஆளா போட்டோ எடுப்பாங்க. இப்படி இல்லையா? தெரியுது போட்டோல தெரிஞ்சு கைஸ், இதுதான் அந்த நைட் மார்க்கெட். 2 சைட் இருக்கு. சரி வந்துட்டோம். போய் பாப்போம் என்ன. வா. அதுக்கு எங்க அந்த சைடோட தட்டுக்கு இந்த சைடு இருக்கிறது பாருங்க. போத அந்த சைடு பார்க்கற மாதிரியே இல்ல. நீங்க கால் மசச்சு, அப்புறம் கண் செய்யுது, கால் செய்யுது எல்லாம் இருக்கு. எல்லா கடையும். சாப்பாடு கடை அந்த சைடு போல. இந்த மாதிரி கால் செய்யுது, கை செய்யுது, மசாஜ். 40 நிமிஷத்துக்கு 400 பரவாயில்ல போல. 30 நிமிஷத்துக்கு 300.
இப்படியே போயிட முடியுமா அது கோயிலுக்கு? ஆ சொல் அவள் தானா? அந்த சைடு போலியா? போறியா? தரல சொல்லலாம் போல, அவள் தான் முடிச்சு வரலாம். அந்த சைடு ஒண்ணுமே இல்ல, சாப்பாடு தான் இருக்கு. போறேன்னா சொல்லு, போறேன்னா போ. அம்மா பாம்புலாம் வச்சிருக்கேன் பாரு. இதான் மருந்து போல. இப்போ இதெல்லாம் உண்மையான பாம்பா பொய் பாம்பா? சத்தியமா பயந்துட்டேன். ஏதோ பாம்பு கடை போல. கைஸ், இங்க ஸ்னேக் சூப் இருக்கான். இதோ அங்க போட்டிருக்கு. இது அந்த கடை. இன்னைக்குதான் வித்தியாசமான கடையை பார்த்திருக்கேன். I haven't seen finished. You want to take a photo with a snake? கைஸ், இங்க பாம்பு சூப்லாம் விக்கிறாங்க. அம்மா எனக்கு வேணும்டா சாமி. இதோ பாருங்க, இது பாம்பு. சாப்பிட போறேன் பாம்பு. இதனால தேடிட்டு இருந்தல பாம்பு பதில இல்லாத இதான் அது கடை, பாம்பு கடை. இங்க பாம்போட சூப்லாம் வைக்கிறாங்க. பாம்பு போட்டு சூப் வச்சு கொடுப்பாங்க. நான் கூட ஏதோ ட்ரெடிஷ்னல் எண்ணெய் கடை. சரி, இங்க நிறைய மசாஜ் தான் இருக்கு. அவள்தான் ஸ்னேக் சூப்பா. முடிச்சு போல. திருப்பி போயிட்டு திருப்பி. கைஸ், இந்த வருஷம் ஃபுல்லா சாப்பாடு கடை தான் இருக்கு. நம்ம எவ்வளவு பெரிய நாய் சாமி. நல்ல சீ ஃபுட். அவ்வளவுதான் இந்த கடையை. சரி வா போலாம். அங்க பாரு எவ்வளவு பெரிய நாயின்னு. சும்மா வாட எல்லாம் தாங்க முடியல. நபருக்கா வேணுமா? வா, இப்படியே போயிடலாம். நேர் ரோட்ல போலாம் தானே. ஐயோ டாக்டர் இருக்கே. நான் வேணா என்ன வருது. சரி ஓகே. இப்ப நம்ம பாம்பு பார்க்க தான் வந்திருக்கோம். ஆக மொத்தம் ஐயோ, ஆனா இதான் வாட்டி பாக்குறேன். ஒரு கடையில பாம்பு சூப்பு. அதான் அந்த கடையை அதுக்கு தான் ஸ்பெஷல். பாம்பு தொட்டலு அந்த மாதிரி முதல்ல இந்த மாதிரி ஸ்பெஷலான கடை அது. உண்மையிலே இந்த மாதிரி கடைலாம் இருக்கான்னு பாக்கணும்னு எனக்கு ஆசை. பாத்துட்டேன், உண்மையிலே இருக்கு. ஆனா பார்க்க முடியல, ரொம்ப பயங்கரமா இருக்கு. இன்னும் முதல்ல பாபிக்யூ பண்ணி வச்சிருப்பாங்களே. இங்க ஏதாச்சும் அந்த மாதிரி நைட் மார்க்கெட் இருக்கா பாப்போம்.
ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அப்படியே போறோம். என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த சைடா அந்த சைடா போகும்போது பாம்பு சாப்பிட வேண்டியதானம்மா? வீடியோ அழகா முடிச்சிருக்கலாமே. அழகா ஹாஸ்பிட்டல்ல தான் முடிச்சிருப்பீங்க. இங்க பாருங்க இந்த சிலை. இந்த சிலை பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. இதோ ரோடு தண்ணமா. ஆனா அது என்ட்ரன்ஸ் நேரமே வளைஞ்சாதான் இருக்குது. ஒரு வாட்டி பார்த்துட்டே போயிடலாமா? இங்க பாரு, இங்க ஒரு ஹோட்டல் இருக்கு, மோங்கா ஹோட்டல். நான் ஏன் திரும்ப இப்போ நைட்ல நடக்கிறோம் அப்படியே ஹோட்டல்லாம் பார்த்துட்டு போகலாம். ஏன்னா நிறைய ஹோட்டல் booking.comல வர மாட்டேங்குது. ஸோ இது பார்ப்போம். இப்போ பாருங்க, இன்னைக்கு புதுசாக ஒரு ஹோட்டல் தங்கினாலும் தெரிஞ்சிருக்கேன். அந்த ஹோட்டல் வந்து சரி நல்லா இருக்கு, பட் ஆனால் நம்மளுக்கு செட் ஆகாது. ஏன்னா தூங்குற கொஞ்ச நேரம் நிம்மதியா தூங்கணும். ஐயோ, நல்ல தண்ணியை போட்டு 2 பேரும் நீங்க பாருங்க, நடக்க முடியாம நடந்து போயிட்டு இருக்காங்க. விட்டா நம்ம மேல வந்து விழுந்துருவாங்க போல. எம்ஆர்டி எங்க இருக்கு? ஓகே, ஐயோ எல்லாம் தங்க ஆரம்பிச்சிட்டாங்களே. ஒரு 50 நிமிஷம் 60 நிமிஷம் கொடுங்க, நாங்களும் வந்துடுறோம். ஓ ஏத்தாப்லேவா? உங்களை கிட்டதான் ப்ளூ லைன்ல வந்துருதா? தாண்டிட்டாங்களோ? இன்னும் டைம் இருக்கா, ஓடிடும். இங்க ஒரு கோயில் இருக்கு. இது என்ன கோயில்? சைனீஸ் கோயில். சைனீஸ் கோயில். இந்த கோயிலுக்குள்ள வந்து வாட்டர் ஃபால் எல்லாம் இருக்குமா? லங்ஷான் டெம்பிள். அதனால இந்த கோயிலையும் அப்படியே ஒரு மோதிட்டு அந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா எம்ஆர்டி அப்படியே போயிட்டு நம்மளோட டின்னர் சாப்பிட்டுட்டு தூங்கிடலாம். இதுதான் அந்த டெம்பிள். ரோட் வரைக்கும் போயிடாத. இப்படி இருக்கு கைஸ், நல்லா இருக்கு வியூ. இதுதான் இந்த கோயில், அழகா இருக்கா? இது சைனீஸ் டெம்பிள். இங்க பாருங்க, இந்த வாட்டர் ஃபால்க்காக தான் இங்க வந்தேன். இங்க ஒரு வாட்டர் ஃபால் இருக்குமா? வாவ், நல்லா இருக்கு. விக்னா காணோம். இங்க இருக்கேன். டிராகன். அழகா இருக்கு இந்த கோயில் உண்மையிலே.
நல்லா செஞ்சு வச்சிருக்காங்க. போலாமா? போலாமா? அவ்வளவுதானா? அவ்வளோதான். இதோ அங்கே டிராகன் இருக்கு. எங்க? இதோ அங்கே அந்த தண்ணியில் டிராகன் வயிறு தண்ணி இருக்கு. நம்ம வந்து வெளியே மட்டும்தான் இது காட்டணும், உள்ளுக்கு நம்ம போல. ஸோ நம்ம நேராக எம்ஆர்டிக்கு போய் ட்ரெயின் எடுத்து ஹோட்டலுக்கு போகலாம். நம்ம அப்படியே வெளியே வந்துட்டோம். வாவ், அந்த ஸ்கையோட பாருங்க எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம எம்ஆர்டிக்கு வந்தாச்சு. போயிட்டு ட்ரெயின் பிடிச்சி போவோம். ஆமா, அந்த டெம்பிள் அங்க இருக்கு, இங்க எம்ஆர்டி இருக்கு. காட்டுக்கா கட்டா எந்த பிளாட்ஃபார்ம் போகணும்? கரெக்டா பூந்தமணி தெரியலையே. கைஸ் நீங்க பாருங்க, இங்க வந்து எவ்வளவு செகண்ட்ல அது வரும்னு சொல்லிட்டு போட்டுட்டு சீக்கிரம் இங்கிலீஷ்ல மாறு. ஐயோ என்ன இவ்வளவு நேரம்? 7 மணிக்கே செய்யுது. சாரி, என்னோட பேட் லக். அது இங்கிலீஷ்ல மாறவே மாட்டேங்குது. அப்ப வரப்போகுது ஆனா ட்ரெயின் சைனீஸ்ல நின்றுச்சு. என்னவோ அப்பயும் வரல. The train for far distance hospital is approaching. வந்துகிட்டு இருக்கா. அது காட்டலான்னு நினைச்ச செகண்டே பரவாயில்ல, சீரத்துல படிச்சுக்கோங்க. வந்துச்சு ட்ரெயின். இப்ப எங்க இறங்கணுமா? அதானோ, அங்கதான் தைப்பேன் போட்டுருச்சு. நீதான் டிங்கு டிங்குன்னு. நம்ம இப்ப ட்ரெயின் ஏறிட்டோம். இன்னும் 2 ஸ்டேஷன்ல நம்ம போய் இறங்கணும். ஆமா, மணி பார்த்தீங்கன்னா கரெக்டா 9. கைஸ் நம்ம ஹோட்டலுக்கு வந்துட்டோம். இன்னைக்கு இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த ஹோல் டே நல்லா இருந்துச்சு. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தெல்லாம் பார்த்தோம், ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ உங்களை நாங்கள் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறோம். பாய்.